கொண்டார். பிரியமானவர்களே, நல்ல பங்கு, த பெஸ்ட் ஒன், நல்ல பங்கு நமக்கு வேணும்னாக்கா ஆண்டோடைய பாதப்படியே உட்காருங்க. ஆண்டுடைய பாதப்படிகளை நீங்க உட்காருறீங்கனாக்கா எல்லா விஷயத்திலுமே கர்த்தர் ஒரு தெளிவான காரியத்தை நமக்கு வழி நடத்தி கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். சிலரெல்லாம் நான் பார்ப்பேன், எப்படி இருப்பாங்கனாக்கா, இப்போ ஒன்று பேசுறாங்கனாக்கா உடனே ஓடுவாங்க, அதை முடிப்பாங்க, அதை அப்படியே அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன கான்சிக்வன்சஸ் ஆக போகுதுன்னே தெரியாது. அதை போடுவாங்க, ஓடுவாங்க, அதை செய்வாங்க, இம்மீடியட்டா முடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா அதே ஆண்டோடைய பாதப்படிக்கை நம்ம உட்கார்றோம்னாக்கா, நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லும்? அடுத்த நிமிஷமே, ஏன் யோசிக்கலாமே, இதை பத்தி நம்ம யோசித்து செய்யலாமே, இது நான் செய்யணுமா இப்போ, இது தேவையா எனக்கு, அப்புறம் செஞ்சுக்கலாமே, இப்படிலாம் யோசிப்பாங்க. ஸோ அதனால ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்தாங்க. மரியாள் உட்கார்ந்தா. ஆண்டவருடைய பாதத்தருகே அநேகர் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அநேக விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு தெளிந்த புத்தி நமக்கு ரொம்ப தேவை. தெளிந்த புத்தி இல்லைனாக்கா இஷ்டத்துக்கு பேசுவோம், இஷ்டத்துக்கு கோபம் வரும், இஷ்டத்துக்கு எதனா பண்ணுவோம், இஷ்டத்துக்கு ஒரு தெளிந்த புத்தி இல்லாமல் போய்கிட்டே இருப்போம். வாழ்க்கையே அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில வேஸ்டா போறதுக்கு காரணமே ஒரு ஒரு கிளாரிட்டியே கிடையாது. ஒரு கிளாரிட்டி இல்லாம எதையாவது ஒண்ணு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. தெளிந்த புத்தி இருக்கிறவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க. அவங்க ஆண்டோடைய பாதத்தருகே உட்கார்றாங்கனாக்கா அவங்க கிட்ட அன்பு இருக்கும். லவ், ஆண்டுடைய அன்பு இருக்கும், கேரிங், அரவணைப்பு இருக்கும். அவங்க கிட்ட ஒரு ஒரு பொறுமை இருக்கும், ஜபம் இருக்கும், விடுதலை வாங்கி தரக்கூடிய ஒரு அவங்க கிட்ட ஒரு பலன் இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அந்த வார்த்தைய தாராளமா வாய் நிறைய சொல்லி அனுப்புவாங்க. ஏன்னாக்கா அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு தெளிந்த புத்தி. அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தருகே நான் உட்கார்ந்தா நான் விடுதலை வாங்கி தர முடியும். வீட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு தெளிந்த புத்தி வேணும், வீட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் வேணும்னா குடும்பமா உட்காருங்க. தெளிந்த புத்தி நமக்கு வேணும். ஒரு காரியத்தை குறித்து, ஒரு திருமணத்தை குறித்து பேசுறீங்க, ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுறீங்க, ஒரு அட்மிஷனை குறித்து பேசுறீங்க, ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து நீங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்றீங்கன்னாக்கா ஒரு தெளிந்த கைடன்ஸ் வேணும்னாக்கா கண்டிப்பாக நீங்க ஜபத்தோடு ஆண்டுடைய பாதத்தருகே நீங்க உட்காரும் போது தெளிந்த புத்தியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தெளிந்த புத்தி எனக்குள்ள இருக்குதா? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியமே, எனக்குள்ள அந்த தெளிந்த புத்திகள் இருக்குதா?